உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம. உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம. உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம. உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுதேன். அதாவது நான் இப்போ இருக்கிறது 3வது மலை, வெள்ளையங்கிரி மலை. வெள்ளையங்கிரியில் தாயம்மா தண்ணீர் பந்தல் இது 6 தலைமுறையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல கம்மங்கூழ் நீர்மொரு ஊற்றுற இடம். அங்கே தான் இப்போ என்னோட இறைவனோட கட்டளைப்படி போன ஆண்டு இருந்தும் இந்த ஆண்டு இருக்கிறேன். வர்ற பக்தர்களுக்கு நீர்மோர் ஊற்றுற வைக்கிறேன். ஆனால் லட்சக்கணக்கான பேர் வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறுறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீர்மோர் குடிச்சிட்டு போகிறாங்க வர்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நபரை நான் முன்ன பின்ன பார்த்துருக்கோம்னு இதுவரை யாருமே சொன்னது கிடையாது. சாமி, உங்களை நான் சமூக வலைத்தளம் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன், இப்போ நான் நேரடியாக பார்க்குறேன்னு யாருமே சொன்னது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கதையில் நான் ஒன்று சொல்ல வர்றேன். என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 மலை ஏறுறதல்ல விஷயம். இந்த 7 மலை ஏறிட்டு வர்றது போகிறதல்ல விஷயம். ஒன்று தெரிஞ்சுக்கிடணும். அதாவது சதுரகிரி மலைக்கு யார் வேணாலும் போகலாம், பொதிய மலைக்கு யார் வேணாலும் போகலாம். ஆனால் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து குழந்தைகள், அதில் வயசு மூத்தவங்க போகலாம். ஒரு நடுத்தரமான பெண்கள் போகக்கூடாது. அதில் கொல்லிமலைக்கு யார் வேணாலும் போகலாம், திருப்பதிக்கு யார் வேணாலும் போகலாம், திருவண்ணாமலைக்கு யார் வேணாலும் போகலாம், பழனி மலைக்கு யார் வேணாலும் போகலாம். இப்படி இந்த 7 மலை கதை இருக்குல்ல, இந்த 7 மலை கதையில் இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு பெண்கள் அனுமதி கிடையாது அப்படின்னு யார் சொன்னது? பெண்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு யார் சொன்னது? சிறு குழந்தையா இருந்தால் மாதா பிதா கூட போவாங்க. திருமணம் முடிஞ்சிருந்தா கணவன் மனைவியாக போவாங்க. ஆனால் இடத்தரம் இருக்கு இல்லையா, இந்த வயசு பொண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வயசு பொண்ணுங்கள் தாய் தந்தையோட போனால் யாரும் போக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என் பாய் ஃப்ரெண்டு, என் லவ்வரு, என் காதலரு, அது இதுன்னு சொல்கிறது தான் ஆகாதுங்கிறது. ஒரு மாதாபிதாவிலிருந்து வந்த குழந்தை, ஆணும் பெண்ணும் ஒரு மாதாபிதாவிலிருந்து வந்தது. அதுக்கு ஆணுக்கு அனுமதி உண்டு, பெண்ணுக்கு அனுமதி இல்லைன்னு எந்த ஆண்டவனும் சொல்ல மாட்டான். எல்லா ஆண்டவனுக்கு எல்லா மத்தியிலும் சமர்ப்பணம், சமந்தான். ஆணும் பெண்ணும் சமர்ப்பணம். ஆனால் சிறு குழந்தையாக இருக்கும்போது மாதாபிதாவோட துணையோட வெள்ளையங்கிரி மலை ஏறலாம். அதாவது முதிர்ந்துட்டுனா நீங்கள் உங்கள் பேரன் பேத்தியோட ஏறலாம். ஆனால் நடுத்தர வயசாக இருக்கும்போது போகக்கூடாது அப்படின்னு இந்த பாட்டி சொல்லுது. பாட்டிக்கிட்ட ஒன்று சொல்கிறேன், தாய் தந்தையோட சம்மதத்தோட அண்ணன் தம்பி மாமா அப்படி சகோதரோட ஏறலாம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டே பற்றில காதலர், என் லவ்வர்ஸு, என் பாய் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி தான் போகக்கூடாதுன்னு சொல்கிறது. புரியுதா? மாதாபிதாவோட சம்மதத்தோட இந்த மலை ஏறலாம், மாதாபிதாவோடு ஏறலாம். அதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. சபரிமலை வேறு, இந்த மலை வேறு, அடுத்த திருப்பதி வேறு, திருவண்ணாமலை வேறு, பழனி மலை வேறெல்லாம் கிடையாது. 7 மலை. இந்த 7 மலையில் இது 3வது மலை. அருள் எல்லையோட மலை. அருள் எல்லையோட மலை. இந்த அருள் எல்லையோட மலை யாருன்னா தாயோட மலை தான். உனக்கு சபரிமலை என்ன, பொதிய மலை என்ன, இதே உங்களுக்கு புரியாது. ஏதோ கேட்ட அறிவில் அப்படியே ஒரு டைம் பாஸ் மாதிரி அப்படியே பயணத்தை தொடர்ந்துக்கிட்டிய. ஆனால் அந்த பயணத்தை தொடரும்போதெல்லாம் ஆண்டவன் என்பது என்ன, அருள் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். ஆண்டவன் உன் மாதாபிதா அருள், அந்த அருள் தான் ஆண்டவனோட வழிகாட்டி. இந்த மாதிரி காடு கரைகி மலை ஏறி போகிறோம் இல்லையா, இது ஆண்டவனோட அருள். ஆனால் ஆண்டவனை நீ வந்து தனியாலாம் கும்பிட வேண்டாம். உன் மாதாபிதாவே தெய்வம் அப்படின்னு நினச்சாலே போதும். அம்மை அப்பனே கடவுள். இந்த அம்மை அப்பனை மீறி நீ வர்ற செயல் இந்த மாதிரி ஒரு செயல். நான் பொதிய மலைக்கு போனேன், சதுரகிரிக்கு போனேன், திருவண்ணாமலைக்கு போனேன், எல்லாம் என்ன சொல்கிறேன், ஆன்மீக லெவலில் போனேன் அப்படின்பேன். இந்த ஆன்மீகம் என்னன்னா உன் மாதாபிதாவில் உருவாக்கப்பட்டது. வெள்ளையங்கிரி மலையில் பெண்கள் ஏறக்கூடாதுன்னு அனுமதி இல்லைன்னுலாம் கிடையாது. அதாவது மாதாபிதாவோட குழந்தைகள் ஏறட்டும், வயசுக்கு வராமல் இருக்கட்டும், வயசுக்கு வந்ததாக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், ஓ அம்மா அப்பாவோட வந்து ஏறு.
ஆனால் உன் லவ்வரு உன் பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் வரக்கூடாது அப்படின்னு ஒரு இதுதான். புரியுதா? இதுதான் பொருள். ஆனால் மேலே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை விநாயகி. மலை வெள்ளை விநாயகர். அப்போ நடுவில் நீ என்ன சொல்லுவ? 5 இது சொல்லுவ. அந்த 5 தான் பஞ்சாட்சரமாக நமச்சிவாயா உன்னோட உடல். அதுக்கு ஆணுக்கு ஒரு உடல், பெண்ணுக்கு ஒரு உடல் ஆண்டவன் படைக்கலை. உறுப்பு மட்டும்தான் தனியாக படைச்சிருக்கிறான். ஆணுக்கு ஒரு உறுப்பு, பெண்ணுக்கு ஒரு உறுப்பு. பெண்ணுக்கு உறுப்பு படைப்பு, ஆணுக்கு உறுப்பு வளர்ச்சி. இப்படிங்கிற மாதிரி படைச்சிருக்கிறான். ஆனால் முதல் மலை வெள்ளை விநாயகர், 7வது மலை வெள்ளை விநாயகி. கிரி மலை சிவகிரி. சிவகிரி வெள்ளை கிரி, வெள்ளை விநாயகர், வெள்ளை விநாயகி. மலை வெள்ளை விநாயகர், அப்பன் தெய்வ யானை. 7வது மலை வெள்ளை விநாயகி. நம்பிராஜன், நம்பிராஜன் நங்கை மோகினி மகள் வள்ளி. வள்ளியோட மகள் யாரு? இப்படியெல்லாம் ஒரு புராணத்தை நீங்களாம் தெரிஞ்சுக்கிட மாட்டீங்க. ஏதோ சொன்னானோ வெள்ளையங்கிரிக்கு போனால் சீசனு, இந்த 3 மாதத்துக்குள்ளே அப்படியே போயிட்டு வந்துட்டு இறங்கிட்டா ஆண்டவன் அருள் பண்ணல. என்ன 3 மாதத்துக்கு தான் ஆண்டவன் அருளா? 3 மாதம் தான் ஆண்டவனோட அருளா? மற்ற மாதம்லாம் ஆண்டவன் அருள் தர மாட்டானா? நீ வெள்ளையங்கிரி மலைக்கு வந்தால் பழனி மலைக்கு போகிற, சதுரகிரிக்கு போகிற, திருவண்ணாமலைக்கு போகிற, அப்போ இங்கே வந்தால் தான் ஆண்டவன் அருள்னு யாரா சொன்னா? ஆண்டவன் அருள் என்பது உன் தேகத்தில் இருக்குது, உன் உடலில், உன் ரத்தத்தில் இருக்குது, உன் சதையில் இருக்குது, உன் பாதத்தில் இருக்குது, உன் இரு கரத்தில் இருக்குது. இதை அறியக்கூடிய உன் புத்தியில் இருக்குது. அதை விட்டு சதுரகிரிக்கு போனேன், நான் திருவண்ணாமலைக்கு போனேன், அடுத்தது வெள்ளையங்கிரிக்கு போனேன், இதில் உன் டைம் பாஸ், நேரம் போக்கு. இங்கே வச்சுக்கிட்டாத. இந்த கொம்பு ஓடிட்டே போகிற பற்றியா? அந்த கொம்பை இந்த இருட்டு பள்ளம் தாண்டக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடும். அந்த ஆற்றுக்குள்ளே போட்டுட்டு போயிட்டேன்னா உன் குடும்பத்துக்கு நன்மை. ஆற்றை தாண்டி கொண்டு போயிட்டேன்னா உன் குடும்பத்துக்கு துன்பம். இருட்டு பள்ளம் என்ன தெரியுமா? அமாவாசை இருட்டு. உனக்கு இருட்டு என்ன, பௌர்ணமி என்னன்னு சொல்லித்தர ஆளே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிவராத்திரிக்கு முன்னோர்களுக்கு இறந்தவங்களுக்கு சாந்தி செய்கிறது தான் நம்ம கடமை, நம்ம சம்பிரதாயம் படித்து வந்த பாடம். மகா சிவராத்திரி ஆலுவா மணப்புறம். ஆலுவா மணப்புறம்னா கேரளாவில் இறந்தவங்களுக்கு ஆத்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மோட்சத்துக்கு கூட கிடையாது ஆலுவா மணப்புறம். அங்கே வந்து இறந்தவங்களுக்கு முன்னு கர்மா தான் செய்வாங்க, பித்துக்கர்மா. ஒரு ஐயரை கொண்டு போய் ஆற்றுல முழுங்கி பித்துக்கர்மா செய்வாங்க. ஆனால் இதே கொங்கு கெட்டால் எங்கும் கெடும், ஆனால் கொங்கு நாட்டில் என்ன செய்கிறாங்க? சிவராத்திரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி, பாட்டு கச்சேரி, டான்ஸு, கூத்தாட, கும்மாளட்டம். சிவராத்திரி என்ன, நவராத்திரி என்னன்னு தெரியாது. இவங்களாம் சிவனை பற்றி சொல்ல வந்துட்டான். சி என்ற வார்த்தை விநாயகர், வா என்ற வார்த்தை சரஸ்வதி. இதோட முடிச்சுக்கிடுத. பிரம்மா யாருன்னு அறிஞ்சிக்கோ, அப்புறம் தான் நீ சிவனை அறிய முடியும். வர்றோம் பூரா சிவனடியாருங்கிற. சிவன் அடியார் என்ன தெரியுமா? எல்லாம் உனது பாதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளை என்று அறிந்தால் பொல்லாத துயரம் நீங்கும், மருகும் உனது அடிக்கே. அந்த அடிதான் சிவன் அடி. மீனாட்சி சொக்கநாதா. இந்த சொக்கநாத பூமி இது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் வித்தியாசம், இல்லை ஒரு 300 கிலோமீட்டர் வித்தியாசம். ஆண்டவனை பிரிக்கியா? ஓம் ஹரி ஓம்.